பட் ஃபார் த பேரண்ட்ஸ் ஆஃப் யங் பாய்ஸ் இந்த மாதிரி அதிகமாக வெயிட் ஆன பிறகு இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு 8-9 வயசில் பாய்ஸ் பருமனாக இருந்தாங்க, பிரெஸ்ட் வளர்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அக்ரெசிவ் ஃபிசிக்கல் ஸ்போர்ட் இன்வால்வ் ஆன கேர்ள்ஸ், அக்ரெசிவ் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸில் இருக்க கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மார்பகம் சின்னதாக இருக்கும், ஷோல்டர்ஸ் ப்ராடாக இருக்கும். ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் எஃபெக்ட், இட் வில் மாஸ்க் த ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட். அந்த மாதிரி ஒருத்தவங்களோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் டாமினண்ட்டாக இருக்கிறனால தான் அந்த மார்பகம் டெவலப் ஆகுது. அதை மாஸ் பண்ணணும்னா சின்ன வயசில் 9-10 இயர்ஸுக்குள்ள அக்ரெசிவ் ஸ்போர்ட்டிங், ஃபுட்பால், கிரிக்கெட் ஆர் அந்த மாதிரி ஸ்போர்ட்டிங் பண்ணணும். ப்ளஸ் வெயிட்ஸ் எடுக்கிறதும் தப்பு கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து யங் அத்லெட்டிக் பாய்ஸ் வந்து வெயிட்ஸ் எடுக்கிறது தப்புன்னு நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது டெஸ்டோஸ்டிரான் எஃபெக்ட் அதிகமாச்சுன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்டை மாஸ் பண்ணி கைனகோமாஸ்டியா வராமல் தடுக்கலாம். கைனகோமாஸ்டியா ஓரளவு வந்துருச்சுன்னா அந்த கைனகோமாஸ்டியா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், அது தானாக சரியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டுக்கு ஸ்கின்னை எக்ஸ்பேண்ட் பண்ண விடாதீங்க. ஸ்கின்னை எக்ஸ்பேண்ட் ஆகிட்டா ஃபுல்லாக நம்ம ஷ்ரிங்க் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். உங்களுக்கு கைனகோமாஸ்டியாவை பற்றி தெரியணும். உங்களுக்கு மேஜர் காம்ப்ளிகேஷன், உயிருக்கு ஆபத்தோ அந்த மாதிரி வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் சீரீஸ் பார்க்கலன்னா வாட்ச் ஆல் த சீரீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் why gynecomastia happens, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது.